ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி கோவிலுக்கு தான் போக போகிறோம். நான் செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு போனது, அது வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக கோவிலுக்கு போயிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், என்னோடய யூடியூப் சேனல் போய் திருப்பி என்கிட்ட வந்திருக்குது. அது முழுக்க நான் கடவுள் மேலே பாரத்தை போட்டு கடவுள் நம்பிக்கையோடு நான் இருந்தேன். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே அதில் ரொம்ப நான் பாதிக்கப்பட்டுட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே இந்த யூடியூப் சேனல் இல்லை அப்படின்றது என்னால் ஏற்றுக்கவே முடியல. எப்போவுமே தினமும் இந்த மாதிரி ஃபோன் எடுத்துகிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பேசுகிறதாகட்டும், நீங்கள் பண்ணுற மெசேஜ் ஆகட்டும், எல்லாமே ஒரு பழக்கமாயிடுச்சு இல்லைங்களா? வேலைக்கு போகும்போது கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். இப்போ வீட்டில் இருக்கேன் அப்படின்றதுனால நான் நிறைய டைம் வீடியோ போடணும், இவ்வளோ டைம் போடணும் அப்படின்னு தான் யோசிச்சு வைப்பேன். இந்த மாதிரி வீடியோஸ் போடணும், இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நிறைய டைம் நான் சும்மா இருக்கிற டைமில், இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் தான் நான் சும்மா இல்லை. திருப்பியும் மறுபடியும் புடவை கொடுத்துருக்காங்க ஸ்டிச் பண்ணுறதுக்காக. 5ஆம் தேதி இங்கே கோட்டை மாரியம்மன் திருவிழா, அதனால் ப்ளவுசஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளவுசஸ் போகவும் நான் சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாமே எடுத்து அதை வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அது எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போ அப்படின்றத நான் உணர்ந்தேன் அப்படின்னா, என்னோடய இமெயில் ஐடி என்கிட்ட இல்லாமல், என்னோடய யூடியூப் சேனல் என்கிட்ட இல்லை அப்படின்ற போது மட்டும்தான் நான் உண்மையாகவே ரியலைஸ் பண்ணேன். என்னோடய ஃபேமிலிஸ் என் கூட இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எப்போவுமே சரி, நான் எடுத்த உடனே கேமராவை பார்த்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீலே இருக்காது. நான் நிறைய வீடியோ உங்களை சொல்லியிருப்பேன். மேபி உங்களுக்கு அது ஃபேக்காக இருக்கலாம். சில பேர் நீங்கள் நடிக்கிறீங்க, வியூஸ்க்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்களுக்கு சம்பளம்ன்றதுனால அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்றதுனால. இதில் மேக்ஸிமம் எனக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் வெறும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கே எனக்கு 2 மணி நேரம் தேவை. வேறு அப்படின்னா எங்கே போனாலும் நம்ம வீடியோ எடுக்கிறது, மற்றவங்க பார்க்குற பார்வை, அது எல்லாமே நம்மளுக்கு சில டைம்லலாம் எதுக்கு தான் நம்ம வீடியோ போடுறோமோ அந்த மாதிரி எல்லாமே ஆகிடும். நான் எப்போவுமே என்னோடய ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஏதாவது காட்டணும் அப்படி தான் நான் யோசிப்பேன். இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளில் நான் வேலைக்கு போக ஆரம்பித்து யூடியூப்பை ஒழுங்காகவே என்னால் ஃபோக்கஸே பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கே அது தெரியும். நிறைய ப்ராப்ளமை தாண்டி தான் நான் இங்கே நின்று இருக்கேன். அதை திடீர்னு இல்லை அப்படின்னும் போது அதை ஏற்றுக்க முடியாது இல்லைங்களா? அதனால கோவிலுக்குமே போயிருந்தேன். அதுவும் இல்லாமல் நான் முருகர் கோவிலுக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் கோட்டமாரியம்மன் கோவிலுக்கு போயிருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 5ஆம் தேதி திருவிழா வரும். திருவிழாவில் கண்டிப்பாக அந்த அம்மாவை என்னால் பார்க்கவே முடியாது. இப்போ தான் நான் வண்டி ஓட்டினதுக்கப்புறம் தான் நான் அந்த கடவுளை நான் நினச்சா கூட என்னால் அங்கே போக முடியாது. அவங்க நினச்சா மட்டும்தான் நான் அங்கே போகணும்னு நினைப்பேன். நான் போனது முருகர் கோவிலுக்கு தான். ஆனால் அவங்க என்னை அங்கே கூப்பிட்டுக்கிட்டாங்க. அது இருக்கிறதுலே பெரிய சந்தோஷம்னா, அது உண்மையாக நிறைய காடை நான் உண்மையாகவே ரொம்ப நம்புகிறேன். பாதி பேர் நம்புகிறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியாது. ஆனால் முக்கால்வாசி பேர் நம்புறது தான். எனக்கு நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு விஷயத்த என்னால் முடியல அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நான் கடவுள்கிட்ட போவேன். சும்மா எனக்கு கடவுளை இது கொடுக்க அது கூட அப்படியெல்லாம் கேட்கவே மாட்டேன். எனக்கு முடியல, என்னால் இது ஏற்றுக்க முடியல அப்படின்ற போது தான் நான் சாமிக்கிட்ட ஹெல்ப் கேட்பேன், சாமியோட இது கேட்பேன். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அங்கே போய் உட்காந்து அவங்கக்கிட்ட நான் ஒரு மனசார ஒரு 10 நிமிஷம் பேசினா மட்டும்தான் எனக்கு அந்த ஃபீல் ஆகும். என்னடா இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசுகிறா அப்படின்னலாம் உங்களுக்கு தோணலாம். எனக்கு உண்மையாகவே ஃபீல் ஆனது அது மட்டும்தான். உண்மையாக நீங்கள் கடவுளை பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் 5 நிமிஷம் அவங்கள தியானம் பண்ணி உட்காருங்க. கண்டிப்பாக அவங்க முன்னாடி வருவாங்க. எனக்கு அப்படி தான் என்னோடய சேனல் போனது தான் திருப்பி ரிட்டர்ன் வரும் அப்படின்றத ஒரு 0% கூட இல்லை. ஓகேங்களா? அந்தளவுக்கு தான். ஏன்னா ரீசெட் பண்ணிட்டேன். ரீசெட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்மளோட சேனல் அகெயின் வரும்ன்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதுவும் மெயில் ஐடி ஞாபகம் இருந்திருந்தால் அது போயிருக்காது. எனக்கு மெயில் ஐடி ஞாபகம் இல்லை, வெறும் பாஸ்வேர்டு மட்டும் ஞாபகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது போயிருக்கும். ஆனால் நான் அந்த நைட்லையுமே சாமியை கும்பிட்டு எனக்கு அவங்க இங்கே பாருங்கள், என் மிஷினுக்கு நேராகவே நான் அவரை
இது பண்ணியிருக்கேன். அப்போ எவ்வளோ அவளுக்கு நான் நம்புகிறேன் அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி கோட்டை மாரியம்மன்லையுமே அவங்கள கூட அவங்கக்கிட்ட போகணும், அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அவங்க எல்லாமே அந்த டைமில் நான் நினைக்கிற டைமில் வந்து அவங்க கூடவே மாட்டாங்க. நான் ஏதாவது நினைக்காம போகிற டைமில் அவங்க எதிர்ச்சியாக என்னை கூப்பிடும்போது அதுவும் வந்து எனக்கு அங்கே எப்போ போனாலும் எனக்கு ஒரு வாழைப்பழம் கிடைக்கும். அதை நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது வாழைப்பழம் தானே அப்படின்ட்டு. ஆனால் நான் போகிற டைமுக்கே வந்து வாழைப்பழம் கிடைக்கும். அவங்க எனக்கு கொடுத்த ஒரு ப்ளெஸ் அப்படி தான் நான் நினைப்பேன். இந்த மாதிரி யாரெல்லாமே ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத என்கிட்ட சொல்லுங்கள். ரொம்ப வளவலன்னு பேச விரும்பலை. எனக்கு நடந்த இன்சிடெண்ட் உங்ககிட்டேயும் நடந்திருக்கா என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சில பேருக்கு இது வந்து முட்டாள்தனமாக இருக்கலாம், சில பேருக்கு இது உண்மையாக இருக்கலாம், சில பேருக்கு இது வந்து பொய்யாக இருக்கலாம். ஆனால் எனக்கு இது வந்து உண்மையாக நடந்த விஷயம். அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன். இங்கே இருக்கிறவங்க ஓசூரில் யாரெல்லாம் இருக்காங்களா, மிஸ் பண்ணாமல் கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு வந்து திருவிழாவில் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும். கண்டிப்பாக இந்த வருஷம் நான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இது எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வெயிலானாலும் சரி, நான் கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு போகிறது தான். பட் அம்மாவை பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ கூட்டத்தில் அவங்கள வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தான் நான் வந்து சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து கோட்டை மாரியம்மனை பார்க்கணுன்னு ஒரு ஆசை. 5ஆம் தேதி யாரும் மிஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நான் வந்து முருகர் கோவில் போயிட்டு கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு எப்படி போனேன் எப்படின்றது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இயற்கை எப்படி எல்லாமே மாறிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு, அதுவே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெட் கலர். எப்படியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா காம்பினேஷனு. வீட்டுக்கு பின்னாடி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு. இதுதான் பாதை, ஒத்தடி பாதை. அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தர் இருக்கார். என் ஃபோனில் ஜூம் பண்ணால் வராது, எனக்கு தெரிஞ்சு ஜூம் பண்ணி விட்ரு பாருங்கள். குட்டி ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து ட்ரெயினெல்லாம் போகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் ஃபுல்லாகவே இருட்டாயிடுச்சு. அங்கே தனியாக ஒரு ரூம் இருக்குது, வீடு இருக்குது. அது பேய் பங்களாவா என்னன்னு தெரில. அதுவும் தனியாக வேறு இருக்குது. இவங்க வந்து நாங்கள் எங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கும்போது அவங்க இருந்தது. இப்போ இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க பாருங்கள். நான் எங்கெங்கெல்லாம் போகிறேன்னா அவங்க வந்து என் பின்னாடி ஷிஃப்ட் ஆகுறாங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. வா, பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு வியூ. புடவை வேறு கட்டிட்டு வந்திருக்கேன் இந்த வியூக்காக. ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கணும். இதில் தெரிய மாட்டேங்குது ஃப்ரண்ட்டில், பேக்கில் வந்து காமிச்சிருப்பேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் சொல்லு. ஹாய். நிறைய பேர் பசங்களெல்லாம் கேட்டுருந்தாங்க. இதுதான் கோட்டை மாரியம்மன் கோவில். இது வந்து விலைக்கு போடுவாங்க இங்கே. இப்போ வந்து கங்கணம் வந்து கட்டிகிட்டு இருக்கிறதுனால நான் வந்து சும்மா பார்க்கலாம் தான் வந்து போனேன். உண்மையாகவே எனக்கு ஒரு செம்ம, எப்படி சொல்கிறது, அந்த இடத்துலையே எனக்கு வந்து செம்ம ஒரு ஃபீல். உடம்பெல்லாமே புல்லரிச்சு போச்சு. நிறைய பேர் வந்து விலைக்கு போடுறதோ எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவை நான் வந்து பார்த்துட்டேன். பட் வீடியோவில் எடுக்கும்போது வீடியோ வந்து தெரியல. அதுக்கப்புறம் வந்து வெளியில் எல்லாமே உப்பு எல்லாமே போடுவாங்க. நேர்ந்துக்கிட்டாங்கன்னா உப்பு எல்லாமே போடுவாங்க. இதுதான் அந்த கோட்டை மாரியம்மன் உண்மையான ஃபேஸ். அந்த ஃப்ரேமில் இருக்குது பார்த்தீங்களா அது. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து குங்குமம் மஞ்சள் எல்லாமே போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நாகாத்தம்மா வந்து இந்த சைடில் இருக்கும். இவங்கள பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு 1000 கண்ணம் தேவைப்படும். ஏன்னா எவ்வளோ சாமி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இடத்துலலாம் முன்னாடி எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இடமும் சரி எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வாசல்லையே கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் நான் வந்து உட்காந்துக்கிட்டேன். உட்காந்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நான் அப்படியே இது பண்ணி உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு, நான் சாப்பிடவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து எனக்கு 1 மணி போல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் போய் அதுக்கப்புறம் வந்து ஒரு கரும்பு ஜூஸ் வந்து குடித்தேன். ஏன்னா காலையில் வந்து சாப்பிட்ருந்தா கூட நம்மளுக்கு பசி தெரியாது. நான் வண்டி வேறு ஓட்டுறேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து ரொம்பவே வந்து தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. சரி நம்ம வந்து ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு போய் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிட்டேன். சாப்பிடும்போது வாயிலெல்லாம் ஒட்டிக்கிச்சு, அதை பார்க்கவே இல்லை. வெயில், சரியான வெயில். அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட வந்து போயிட்டோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மதியம் சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ரொம்ப ஹீட்டாக இருக்குது, சத்தியமாக முடியல. அந்த பொட்டலோ பூக்கோஸ் உருளைக்கிழங்கு தெரியலையே எனக்கு. உனக்கு தெரியுமா? இங்கிலீஷ்லேயே தெரியல எனக்கு. பொட்டலோன்னா இங்கிலீஷில் என்ன நேம் அது தெரியாது. பாருங்க, கேமரா ஓப்பன் பண்ணால் வாய் அப்படியே மூடிடுவார். கேமரா அதுவே கீழே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா வாய் மட்டும் அப்படியே பேசும். நான் சாப்பிட போகிறேன். காலையிலேருந்து சாப்பிடல. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஹெவி குழம்பு. டைம் இல்லை. இங்கே சமைச்சிட்டு போகிறதுக்குள்ளே 11 மணி ஆயிடுச்சு. கோவிலில் மூடிட்டாங்க. முருகர் கோயிலில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோட்டமரி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு ஓகே நாங்கள் சாப்பிட போகிறோம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் பாய் எல்லாருக்கும். இஷ்கியூ ஆல்.